வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். யுஎஸ் ஈரான் பதற்றம் தீவிரம். ஹவுதி ஏவுகணை தாக்குதல். இந்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா. போலந்து எதிர்க்கட்சியில் பிளவு. நெதன்யாகுவின் அமெரிக்க பயணம் உறுதியானது. ரஷ்யா உக்ரைன் தாக்குதல்கள் தொடர்கின்றன. பிளாக் சி வான்வெளி ஊடுருவல். வளைகுடா மக்களுக்கு எச்சரிக்கை. யூரோப் காட்டுத்தீ அவசர நிலை. ChatGPT உலகளாவிய சேவை பாதிப்பு. ஸ்வீடன் PFAS தடை திட்டம். காமன்வெல்த் கேம்ஸ் 2ஆம் நாள். செயற்கைக்கோள் மற்றும் GPS-க்கு தொழில்நுட்ப சவால்கள். US அதிகாரிகளுக்கு பிரேசில் விசா மறுப்பு. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டெரஸ் சிரியா பயணம். விரிவான செய்திகள். US ஈரான் பதற்றம் தீவிரம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலுக்கு அமெரிக்கா முழு தயார் நிலையில் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஏவுகணைகள் ஈரானின் காஸ்பியன் கடற்கரை பகுதியில் உள்ள ஜில்லான் புரோவின்ஸ், பண்டர் அன்சாலி ஆகிய இடங்களை தாக்கின. ஆவாஸில் நடந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். ஹவுதி ஏவுகணை தாக்குதல். ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் தெற்கு நகரமான ஜிசான் மற்றும் அங்குள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளனர். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுடில்லியில் நீட் UG தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக பல வாரங்களாக நடைபெற்ற இளைஞர்களின் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை அடுத்து பதவி விலகினார். அவருக்கு பதிலாக பிரகலாத் ஜோஷி கல்வித்துறை பொறுப்பை ஏற்றுள்ளார். போலந்து எதிர்க்கட்சியில் பிளவு. போலந்தின் எதிர்க்கட்சியான லா அண்ட் ஜஸ்டிஸ் PIS வரவிருக்கும் 2027 தேசிய தேர்தலுக்கு முன்னதாக உள்கட்சி பிளவை சந்தித்துள்ளது. நெதன்யாகுவின் அமெரிக்க பயணம் உறுதியானது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த வாரம் வாஷிங்டனுக்கு வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் தாக்குதல்கள் தொடர்கின்றன. சமீபத்திய எல்லை தாண்டிய தாக்குதல்களில் 14க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். உக்ரைனின் நீண்ட தூர ட்ரோன்கள் டையூமன், எக்கண்டரின்பர்க் மற்றும் ரோஸ்டாவ் ஆன் டன் ஆகிய பகுதிகளில் உள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை தாக்கின. பிளாக் சி வான்வெளி ஊடுருவல். பிளாக் சி அருகே வான்வெளியை மீறி நுழைந்த அடையாளம் தெரியாத ட்ரோனை ருமேனியன் மற்றும் இத்தாலியன் போர் விமானங்கள் இடைமறித்தன. ஈரான் வளைகுடா மக்களுக்கு எச்சரிக்கை. அமெரிக்க இராணுவ தளங்களிலிருந்து வளைகுடா பகுதி மக்கள் 500 மீட்டர் தூரம் விலகி இருக்க வேண்டும் என ஈரானின் புரட்சிகர காவல் படை எச்சரித்துள்ளது. குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள US தளங்கள் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என மிரட்டியுள்ளது. யூரோப் காட்டுத்தீ அவசர நிலை. கடுமையான காட்டுத்தீ காரணமாக பிரான்சின் போர்டோ மற்றும் ஸ்பெயினின் மேட்ரிட் அருகே 1.1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இதுவரை யூரோப் வெப்ப அலை காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை சுமார் 2700 கடந்துள்ளது. ChatGPT உலகளாவிய சேவை பாதிப்பு. OpenAIயின் ChatGPT பல பகுதிகளில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டது. இதனால் லாகின், ஆப்ஸ் மற்றும் API சேவைகள் செயலிழந்தன. ஸ்வீடன் PFAS தடை திட்டம். ஸ்வீடன் அன்றாட நுகர்வோர் பொருட்களில் பயன்படுத்தப்படும் எப்போதும் ரசாயனங்கள் PFAS மீது முழுமையான சட்டத்தடையை கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது. இது விரைவில் அமலுக்கு வரும் EU விதிகளுக்கு முன்னோடியாகும். காமன்வெல்த் கேம்ஸ் 2ஆம் நாள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் கேம்ஸின் 2ஆம் நாள் போட்டிகளில் இந்தியாவின் ஜாண்டு குமார் பேரா பவர் லிஃப்டிங் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். செயற்கைக்கோள் மற்றும் GPS-க்கு தொழில்நுட்ப சவால்கள். ஜூலை 26, 2026 இந்த ஆண்டின் மிக குறுகிய நாள். சுமார் 0.65 மில்லி செகண்ட்ஸ் குறைவாக பதிவாகும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.
இதனால் சேட்டிலைட் மற்றும் ஜிபிஎஸ் நேர ஒத்திசைவு அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப சவால்கள் எழலாம். யுஎஸ் அதிகாரிகளுக்கு பிரேசில் விசா மறுப்பு. பிரேசில் தேர்தல் முறையை ஆய்வு செய்ய யுஎஸ் அதிகாரிகளை அனுப்ப திட்டமிட்டிருந்தது. ஆனால் அக்டோபர் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பிரேசில் அந்த யுஎஸ் அதிகாரிகளுக்கு விசா வழங்க மறுத்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டெரஸ் சிரியா பயணம். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டெரஸ் ஆசாத் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு முதல் முறையாக சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். இது நாட்டின் நிலைத்தன்மைக்கு என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.